ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் செல்வாக்கோடு வாழ செம்பருத்தி பூ பரிகாரம், செம்பருத்தி பூ வச்சு நம்ம எப்படி பரிகாரம் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. சமுதாயத்தில் அந்தஸ்தோடும் செல்வாக்கோடும் வாழணும் அப்படின்ற ஆசை நம்மளில் பல பேருக்கு இருக்குங்க. இன்றைய சமுதாயம் ஒரு மனுஷனுக்கு செல்வாக்கையும் உயர்ந்த மரியாதையும் கொடுக்குது அப்படின்னா அது எதற்காக? சொத்து, சுகம், பண வசதி இதெல்லாம் வச்சு தாங்க ஒரு மனுஷனுக்கு செல்வாக்கு அப்படின்றது நிர்ணயிக்கப்படுது. அதை வச்சு தான் அவனுக்கு மரியாதையும் கொடுக்கப்படுதுங்க. நல்ல மனசு கொண்டவங்க, அடுத்தவங்களுக்கு துரோகம் செய்யாதவங்க, சுயநலம் இல்லாதவங்க அப்படிங்கிற இந்த நல்ல குணங்கள் இருக்கிறவங்களாம் இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியலங்க. நம்ம தேட வேண்டியதாக இருக்குது. அவங்களுக்கெல்லாம் மரியாதையும் இல்லாமல் போயிடுச்சுங்க. சரி, நாமும் செல்வாக்கில் உயரணும், சமுதாயத்தில் செல்வாக்கோடு வாழணும். அதற்காக மனசாட்சியை கைட்டு வச்சுட்டு எந்த வேலையும் செய்யக்கூடாதுங்க. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் செய்யும் வேலையில் முன்னேற, செய்யும் தொழில் முன்னேற செய்ய வேண்டிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த திலகத்தை தினமும் நெத்தியில் இட்டு வருபவர்களுக்கு செல்வாக்கு உயருங்க. சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தும் மரியாதையும் மேலோங்கி நிற்கும். செல்வாக்கை தரப்போகும் அந்த திலகத்தை தயார் செய்யும் முறையை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திலகத்திற்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னா நல்ல வாசம் நிறைஞ்ச தாழம்பூ குங்குமம், அடுத்து செம்பருத்தி பூ 4, 3 ஏலக்காய், இது தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த பரிகாரத்தை இன்றைக்கி செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 2 நாளுக்கு முன்னாடியே அந்த செம்பருத்தி பூவை நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க. நல்லா அப்படியே கையில் நசுங்குற அளவுக்கு நல்லா காய வச்சுக்கோங்க. இப்போது இந்த செம்பருத்தி பூவை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு பொடி செஞ்சு நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க. 3 ஏலக்காய்க்கு உள்ளே இருக்கிற விதையை மட்டும் நல்லா இடித்து நைஸாக தூளாக இடித்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ செம்பருத்தி பூவோட பொடியும் ஏலக்காய் அந்த விதையோட பொடியும் தயாராக இருக்குது. இப்போது நம்ம தாழம்பு குங்குமம் வாங்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தாழம்பு குங்குமத்தில் இந்த 2 பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அப்படி மிக்ஸ் பண்ணால் வசியம் திலகம் தயாருங்க. ஆனால் இதை நெத்தியில் வச்சுக்கிறதுக்கு ஒரு சூட்சும ரகசியம் இருக்குங்க. தினமும் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுடுங்க. இந்த குங்குமம் பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டுங்க. இன்றைக்கி செஞ்சு வச்சுங்க. அதை மகாலட்சுமி தாயார் முன்னாடியோ இல்லை வேறு எங்கேயாவதோ பூஜை ரூமில் ஒரு பக்கமாக வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு போய் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. குலதெய்வத்தை நினச்சிட்டு தீபம் ஏற்றி வழிபடுவோம் இல்லைங்களா, அந்த வழிபாடெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு இந்த குங்குமத்தை ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு அதில் கொஞ்சமாக அரகஜா சேர்த்து கலந்து உங்கள் நெத்தியில் இட்டுக்க வேண்டியது தாங்க. அரகஜா பேஸ்ட்டாக இருந்தால் அப்படியே நெத்தியில் இட்டுக்கலாம். அரகஜா பொடியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சமாக தண்ணீரோ இல்லை பன்னீரோ ஊற்றி குழச்சி நெத்தியில் குங்குமம் போல் இட்டுக்கணுங்க. அவ்வளோதாங்க. வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் வருங்க. தினமும் உங்களுடைய செல்வாக்கு சமுதாயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உயர தொடங்குங்க. உங்களை பார்த்து ஏளனமாக பேசியவர்களும் உங்களை புகழ்ச்சியாக பேசும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலைமை அப்படியே தலைகீழாக மாறுங்க. அதாவது பண கஷ்டத்திலிருந்தும் விடுபடுவீங்க, மன கஷ்டத்திலிருந்தும் விடுபடுவீங்க, பல அவமானங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. ஒரு 48 நாள் இந்த திலகத்தை நெத்தியில் இட்டுக்கொண்டே போங்களேன். உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க. சில பேருக்கு நெற்றியில் இந்த சிவப்பு நிற திலகத்தை இட்டுக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கும். நான் யாரை சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கணவனை இழந்த பெண்கள் நெத்தியில் குங்குமம் வைக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணலான்னா இதை உச்சந்தலையில் தடவிக்கலாங்க. கொஞ்சமாக நெற்றி பூர்வத்திலும் தடவிக்கலாங்க. யார் கண்ணுக்கும் தெரியாமல் தடவிக்கிட்டாலே போதுங்க. பெண்களும் அதாவது இதை பெண்கள் தான் செஞ்சுக்கணும், பெண்கள் தான் இதை குங்குமத்தை வச்சுக்கணும் அப்படின்னு கிடையாதுங்க. ஆண்களும் வச்சுக்கலாம், குழந்தைகளும் வச்சுக்கலாம். எல்லாருமே இந்த வசிய திலக குங்குமத்தை வச்சுக்கலாங்க. வசியம் அப்படின்னா நீங்கள் ஏதோ பெருசாலாம் நினச்சிடாதீங்க. நாம் போகிற காரியம் நடக்கணும், நமக்கு செல்வாக்கு உயரணும், அந்தஸ்து உயரணும், நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த வசிய திலக மைய நெத்தியில் வச்சுக்கலாங்க. இதை தயார் பண்ணுறதும் ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறை தாங்க. ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். செம்பருத்தி பூ எல்லார் வீட்லேயும் நிறைய பேர் வீட்டில் இருக்கும். ஏலக்காய், அரகஜா மட்டும் இல்லைன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கிடைக்குங்க. அரகஜா பேஸ்ட்டாகவும் கிடைக்கும், பொடியாகவும் கிடைக்கும். கருப்பு கலரில் இருக்கும், நல்ல வாசமாக இருக்குங்க. தெரியலன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு அரகஜா பேஸ்ட்டோ வேணும் இல்லை பொடியோ வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கோங்க. நீங்கள் 2 நாளுக்கு முன்னாடி புதன்கிழமை செம்பருத்தி பூவை காய வச்சுட்டிங்கன்னா
வெள்ளிக்கிழமை இந்த வசிய திலக மையை நீங்கள் ரெடி பண்ணிடலாங்க. எப்பவுமே வெள்ளிக்கிழமை அப்படின்றது மங்களகரமானது, மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்ச நாள் அன்னைக்கு. அன்னையிலேருந்து இந்த குங்குமத்தை உங்கள் நெத்தியில் இட்டுக்க ஆரம்பிச்சுக்கிட்டே வாங்க. நாள் ஆக ஆக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க தொடங்குங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.